நயன்தாரா சொன்ன அந்த குற்றச்சாட்டுகளை ஏத்துக்கிறாங்க, லைக் பண்றாங்க. சிலர் வந்து அதை அப்படியே அதை எடுத்து ஷேர் பண்றாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கட்டும், ஸ்ருதிகாசன் செட்டில் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டாரு. எத்தனையோ வாரிசுகளுடைய நடிகர்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து விடுறாங்க. பட் அவங்களால அடுத்தடுத்து சேவ் பண்ண முடியல. அவங்க அந்த இடம் தக்க வச்சுக்கிற முடியல. முதல் படத்தை பண்றாங்க. எனக்கு வந்து அது தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்து அது அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமாவை பத்தி பல தகவல்கள் வழங்குவதற்காக சுபேர் சார் இருந்திருக்காங்க. சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ட்ரெண்டாக ஒன்று போயிட்டு இருக்கு சார், தனுஷ் நயன்தாரா. என்னதான் சார் உங்களுக்கு பிரச்சனை? இல்லை, தனுஷ் நயன்தாரா விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவனை விட்டீங்களே, விக்னேஷ் சிவன் தான் இதனுடைய கதாநாயகனே. ஓகே சார். விக்னேஷ் சிவன் வந்து தனுஷனுடைய கம்பெனியில் நானும் தான் படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு கதாநாயகியாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டவர் தான் நயன்தாரா. அந்த படத்தில் தான் அவங்களுக்கு காதல் ஏற்பட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2 குழந்தைங்க வந்தது. இப்போ அந்த அந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. விக்னேஷ் சிவன், நயன்தாரா, தனுஷ் இந்த 3 பேருக்கு உண்டான பிரச்சனை நானும் தான் படத்துல ஸ்டார்ட் ஆகுது. அந்த படம் முடிக்க முடியாமல் போகுது. அதுக்கப்புறம் ஓவர் எக்ஸஸ் ஆகுது. அதுக்கு நயன்தாரா போட்டு படத்தை முடிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து படம் பெரிய ஹிட்டு. தயாரிப்பாளராக தனுஷுக்கு ஒரு பெரிய லாபம். அதற்கு பிறகு அவங்களுக்கு கூட கான்டாக்டே கிடையாது. நயன்தாரா கல்யாணத்துக்கு கூட தனுஷுக்கு பத்திரிக்கை வைக்கல. இந்த மாதிரி தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதற்கு பிறகு அவங்களுடைய திருமணத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்காக அந்த 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 ஃபுல்லாக கவரேஜ் பண்ணிக்கிறக்கூடிய அந்த இதை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ அந்த இப்போ ப்ரீ வெட்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரீ லவ், இவங்க எப்படி லவ் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த படத்தில் பிஹைண்ட் த ஸ்க்ரீனு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள். அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாட்டை வந்து முழுக்க முழுக்க இவரை நயன்தாராவை ஃபீல் பண்ணி தான் விக்னேஷ் எழுதியிருப்பார். அந்த பாட்டில் இருக்கக்கூடிய சில கிளிப்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கு தனுஷ்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டதுக்கு அவர் என்ஓசி கொடுக்காம அவர் 2 பேரும் மாறி மாறி ஒரு சின்ன மனஸ்தாபத்திலே போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் குழந்தைங்க வந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் அதை அப்படியே ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தாங்கன்னா அதை வந்து டாக்குமெண்ட்ரியாக மாற்றிட்டாங்க. நயன்தாராவினுடைய டாக்குமெண்ட்ரி அப்படின்னு மாற்றிட்டு அதை வந்து நயன்தாராவினுடைய ஜெர்னி மாதிரி, அதாவது கேரளாவில் இருந்து வந்து இங்கே வர்ற விஷயம் எண்டில் வந்து மேரேஜ் நடந்து முடிகிற மாதிரி அதை ஒரு ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதை பண்ணிட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரும் போட்டாங்க. அந்த ட்ரெய்லரில் நானும் தான் படத்தில் இருந்து சில ஒரு 3 நிமிஷத்துக்கு தேவையான சில ஃபுட்டேஜஸ் பயன்படுத்திருக்கிறாங்கன்னு திருப்பி தனுஷ் தரப்பில் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. 10 கோடி ரூபாய் எனக்கு தரணும் அப்படின்னு ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகு தான் நயன்தாரா ஒரு 3 பக்கத்தில் ஒரு கடுமையான அறிக்கையை தனுஷ் மீது வந்து அள்ளி எரிஞ்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை மாறி மாறி 2 பக்கம் ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு சார். அது முதல் பக்க அறிக்கை ஓகே. 2வது பக்க அறிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப தாக்கி பேச பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சார். அது நீங்கள் படிக்கல. முதல் பக்க அறிக்கையிலே நிறையா நமக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது தனுஷினுடைய பேரை போட்டு தனுஷ் சன் ஆஃப் கஸ்திராஜா, அதே சார் அவசியம், அது போட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்கிறேன். அது நயன்தாரா கொடுத்த அந்த அறிக்கையில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது, நிறைய தனி மனித வன்மம் இருக்குது. அதை நம்ம வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து தனுஷி வந்து அவங்க அப்பா அறிமுகப்படுத்தினாரு, அவங்க அண்ணன் வந்து உருவாக்குனாரு, அதனால தனுஷ் நிற்கிறாருன்னு கிடையாது. ஒருவேளை தனுஷ்க்கு டைவர்ஸ் ஆகாம இருந்தால் இவரோட மருமகன் கூட ரஜினிகாந்த் கூட எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. இப்போ என்னன்னா தனுஷ்ங்கிற ஒரு நபரை துள்ளுவதில் ஒரு படத்தில் அறிமுகப்படுத்துகிறார். அவங்க அண்ணன் டைரக்ட் பண்ணுறாரு, அப்பா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த மாதிரியான பொருளாதார சிக்கல், ரிலீஸ் ஆகிறதுக்கு முதலாக கூட இந்த மாதிரியான சிக்கல், எத்தனை லேபுக்கு செல்வராகவன் 2 வீலரில் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட அலைஞ்சார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும். அந்த படத்தை முடிக்கிறதுக்காக ஊரில் இருக்க ஆட்கள் தெரிஞ்ச அவர்கிட்ட நண்பர்கள்ட்டெல்லாம் அவங்க அப்பா எவ்வளோ ஃபைனான்ஸ் வாங்கி கஷ்டப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாருன்னு தெரியும். அந்த படம் மட்டும் சரியாக போகலை அப்படின்னா செல்வராகவன் கிடையாது, தனுஷ் கிடையாது, அப்பா கஸ்தூரிராஜாவும் கிடையாது. இப்படி ஒட்டுமொத்த உழைப்பையும் பணத்தையும் போட்டு எடுத்த படம். அதனால அவர் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் கூட அடுத்து பெரிய பெரிய டேரக்டரோடைய ஜாயிண்ட் ஆகி தன்னுடைய லைஃப் வந்து செட்டில் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டாரு. எத்தனையோ வாரிசுகளுடைய நடிகர்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து விடுறாங்க. பட் அவங்களால அடுத்தடுத்து சேவ் பண்ண முடியல. அவங்க அந்த இடம் தக்க வச்சுக்கிற முடியல. முதல் படத்தை பண்ணுறாங்க, அடுத்தடுத்து அவங்களால பண்ண முடியல. இப்போ நேரமும் காலமும் திறமையும் எல்லாம் சேர்ந்து வருது. அதை தனக்கு சரியாக பயன்படுத்திக்கிறாரு. ஒவ்வொரு டேரக்டர்ட்டையும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு தன்னை மோல்டு பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து லைனில் போயிடுறாரு. அப்போ இதில் அவங்க அப்பாவும் அண்ணனும் எதுக்கு அவங்க இருக்கிறது தேவையில்லாத. தனுஷ், விக்னேஷ் சிவன், நயன்தாரா இந்த 3 பேருக்குள்ள பிரச்சனை. இந்த 3 பேருக்குள்ள பிரச்சனையே 3 பேர் தான் பேசிக்கணும். இது தேவையில்லாம தனுஷினுடைய அப்பாவையோ செல்வராகவனையோ இழுக்கிறதுக்கு வந்து நாகரிகமான முறையாக தெரியல. 2வது மற்றபடி அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு, இவ்வளவு காட்டமா கோபமா அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இந்த 2 வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இன்னைக்கு நேற்று கிடையாது, 2 வருஷமா போயிட்டு இருக்கு. பல கட்டத்தில் 2 பேரும் மாறி மாறி பேசியிருக்கிறாங்க. அது நடக்க முடியாமல் போயிருக்கு. சிலர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிலர் வந்து தப்பாவெல்லாம் பண்ணாங்க, ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தனுஷ் தரப்பு சொல்லப்படுது. தனுஷும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு. தனுஷ் ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் இறங்கி போகக்கூடிய இடத்துல இல்லை. அப்படிங்கும்போது 2 பேரும் மாறி மாதிரியான குற்றச்சாட்டு. இது என்னன்னா, இந்த 3 பேருக்குள்ள முழுவதுமான ஒரு ஈகோ தான் இந்த பிரச்சனை. இவங்க வேற யாரும் புஷ் பண்றாங்க நயன்தாராவை அந்த மாதிரி சொல்றாங்க சார். அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, புஷ் பண்ண நயன்தாராவை விக்னேஷ் சிவனா புஷ் பண்ணி போகிற அளவுக்கு அந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது. அவங்களுக்கே தெரியும் இது வந்து அவங்களே செல்ஃபாகவே இப்போ பண்ணக்கூடிய நபர் தான், இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர் தான். யாரும் தூண்டி விட்டு அதுக்காகலாம் பண்ணுறது கிடையாது. 2 வருஷமாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ எண்ட் ஆஃப் டே வந்து ஒரு டேட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க, ரிலீஸ் டேட்டு. அதுலேயும் நடக்க முடியாமல் போனதுனால தான் இந்த ஒரு கோவத்தின் வெளிப்பாடாக பார்க்குறாங்க. ஓகே சார். சார் களவாணி படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து எல்ஐசின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட அவர் பூஜைலாம் போட்டு எல்லாமே பண்ணியிருந்தார் சார். அந்த பேர் வந்து இப்போ விக்னேஷ் யூஸ் பண்ணுறாரு. எனக்கு வந்து அது தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்து அது அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எஸ் குமரன் பூ களவாணி படத்தினுடைய மியூசிக் டைரக்டர். அவர் மியூசிக் டைரக்டர் மட்டும் கிடையாது, அவர் டைரக்டரும் கூட. ஆமாம். அவர் தேநீர் விடுதி, கேரள நாட்டிலும் பெண் பிள்ளைகளோட அப்படின்னு 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு படம் அவர் டைரக்ட் பண்ணுறதுக்காக ஒரு படத்தை எல்ஐசி அப்படின்னு ஒரு பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. அந்த படத்தினுடைய பேரை தான் வந்து விக்னேஷ் சிவன் என்ற பெர்மிஷனே வாங்காமல் எடுத்துட்டாரு அப்படின்னு இவங்க வந்து ப்ரொடியூஸ் கவுன்சில் கம்ப்ளைண்ட் போனார். ஒரிஜினலாக லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கம்பெனியுமே அந்த படத்தை பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்களும் நோட்டீஸ் அனுப்பாங்க. இந்த பஞ்சாயத்து போய் அப்போ அந்த எல்ஐசிங்கிற பேரை எடுத்துட்டாரு. எல்ஐகே அதை லைக் அப்படிங்கிறாங்க, இல்லை சில பேர் எல்ஐகேங்கிறாங்க. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்போ அந்த விஷயத்தில் விக்னேஷ் சிவன் இந்த அது மாதிரி நடந்துக்கிட்டாரு, என்கிட்ட பெர்மிஷனே கேட்காம என்னுடைய டைட்டில் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனை போகுது. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த பேரை இப்போ பயன்படுத்தல. அந்த பேரை இவர் பயன்படுத்தலை, இப்போ வேற ஒரு பேரை வச்சு எடுத்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க சார். அந்த நெருக்கடியோட வழியை தான் இப்போ வந்து அவர் பேசியிருக்காரா சார்? என்ன நடந்துருச்சுன்னு நமக்கு முழுவதுமாக தெரியல. அது வந்து 2 பேருக்கும் இல்லை, அவர் பேசின விதம் அப்படி தான் சார் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி நீங்கள் கொடுத்தீங்க, இப்போ உங்களுக்கு அது வரும்போது உங்களுக்கு. ஆனால் இதில் அவர் நெருக்கடி கொடுத்துருக்காரா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அது இவரை ஸ்ட்ராங்காக இருந்திருக்காருல்ல, இந்த டைட்டில்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் அதில் நின்று ஜெயிச்சிருக்காருல்ல. அது மீறி இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா தான் நம்ம அதை அப்படி விமர்சனம். அந்த பிரச்சனையை வந்து நினச்ச மாதிரி அந்த இலக்கியங்கிற டைட்டிலாம் நீங்கள் கொடுக்கல, வைக்கல. நீங்கள் வேற ஒரு பேர் டைட்டில் நீங்கள் நினச்சதை செஞ்சிட்டீங்க இல்லையா? அப்போ நெருக்கடி கொடுத்தாங்கன்னா, நெருக்கடி கொடுத்து வாங்கிக்கிட்டாங்கன்னா தான் நம்ம அதை பற்றி பேசல. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அது அறிவிக்கும் போது எல்ஐசி தான் அறிவிச்சிருந்தாங்க. ஒருவேளை இவங்க நம்ம எல்ஐசியோட அவங்க அழுத்தத்தினால அந்த பேர் மாற்றிருக்கலாமோ? இல்லை, இவர் அந்த பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. இவர் தான் முதல்ல பிரச்சனையை ரைஸ் பண்ணாரு. நான் தான் வச்சிருக்கேன், எனக்கு தான் உரிமைன்னு. அதுக்கப்புறம் எல்ஐசி நிறுவனமுமே அதை அந்த பேரை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களும் ப்ரெஷர் பண்ணாங்க. இப்போ அதனால பேரை மாற்றிட்டாங்க. நயன்தாராவுக்கு வந்து தொடர்ந்து நடிகைகள் வந்து பலர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த நடிகைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து தனுஷ் கூட பேராக நடித்தவங்க. இது என்ன சார், இது எங்கேயோ ஒரு இடத்துல கையில் எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. தனுஷ் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. தனுஷ் வந்து வேற மாதிரி அவர் வந்து ட்ரீட் பண்ணுவார், எல்லாரையும் வேற மாதிரி இது பண்ணுவார், அவர் ரியலில் பார்க்குறது ஒன்று, நேரில் பார்க்குறது ஒன்று, அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சுற்றி ஒரு ரிசப்ஷன் போயிட்டு இருந்துச்சு. சுசித்ரா மாதிரியான ஆட்கள் சில விஷயங்களை போட்டு உடைச்சு ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனங்களுக்கு தகுந்தாற் போல இவர் கூட நடிச்ச எல்லா நடிகைகளும் வந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அதை வந்து இப்ப நயன்தாரா சொன்ன அந்த குற்றச்சாட்டுகளை ஏத்துக்கிறாங்க, லைக் பண்றாங்க. சிலர் வந்து அதை அப்படியே அதை எடுத்து ஷேர் பண்றாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கட்டும், ஸ்ருதிகாசனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தனுஷோடு நடித்தவர்கள், தனுஷோடு ஹீரோயினாக நடித்தவர்கள், இன்க்ளூடிங் நஸ்ரியா. எல்லாரும் இந்த விஷயத்தை ஆமோதிக்கிறாங்க. அப்படின்னா தனுஷ் அவர்களெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா? அவங்க நாங்க பேச முடியாத நீ பேசியிருக்கிற, அப்ப அதான் சரி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது. காயத்ரி அதான் ரம்மி பட புகழ் அவங்க சொல்லியிருக்காங்க, இது நமக்கான நேரம், இப்போ அது வீடு கொண்டு நம்ம எழுந்து அதை தாண்டணும். அவங்க ஏன் சார் இதை சொல்றதுக்கான நேரம்? இல்லை, அவங்களும் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா தமிழ் சினிமாவில் போகுது. ஏன்னா இன்னைக்கு பல நடிகைகள் வந்து அவங்க தரப்பு சொல்லிகிட்டே இருக்காங்க. மாறி மாறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் சேனலில் டிபேட் வரைக்கும் போயிடுச்சு. ஆமாம் சார். நயன்தாரா அவ்வளோ பெரிய விஷயமா சார்? இல்லை, அதான் தெரியல. ஒரு 3 பேருக்கு தனிப்பட்ட நபருக்கு நடந்த ஒரு பிரச்சனையை, நயன்தாரா, விக்னேஷ் சிவன், தனுஷுக்கு 3 பேருக்கும் நடந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்து ஒரு சமூக பிரச்சனையாக மாறி ஒரு சேட்டலைட் டிபேட் வரைக்கும் போயிடுச்சு. அப்படிங்கும் போது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியல் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் இது வந்து இந்த பிரச்சனை முடியாதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தனுஷ் மீது வன்மத்தில் உள்ள அத்தனை நபர்களும் ஒன்று சேர்றதாங்கிற மாதிரி தான் தெரியுது, ஒன்று சேர்ற மாதிரி தான் தெரியுது. பெரும்பாலும் நடிகைகள் வந்து இதுக்கு நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
அப்போ இவங்ககிட்டலாம் தனுஷ் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இங்கே. சார் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, தனுஷ் அவர்கள் வந்து மேடையில் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவன் இருக்காரு ஆண்டவன் இருக்காருன்னு சொல்லுவாரு. அதையும் சுட்டி காட்டி பேசும்போது தான் ரசிகர்கள்கிட்டையாவது நீ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இது சொல்கிறதுக்கு எந்த விதமான ஒரு தகவல்? தனுஷை பொறுத்த வரைக்கும் மேடையிலையும் சரி, இந்த பத்திரிகை சந்திப்பிலும் சரி, இன்டர்வியூலையும் சரி, அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நபர் தான். ஸ்க்ரீனில் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்டர்வியூலையும் ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடக்கூடிய நபர் தான். அது இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பலருக்கும் தெரியும் தனுஷ் என்ன பண்ணுவார் அப்படின்னு. அதாவது பெயிண்ட் ஸ்க்ரீன் கேமரா ஆஃப் பண்ணதுக்கு எப்படி பேசுவார், கேமரா ஆன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாருங்கிறது பலருக்கும் தெரியும். அப்போ அது வந்து கூட இருந்தனால நயன்தாரா பார்த்துருப்பாங்க போல சொல்கிறாங்க. இந்த இதை பயன்படுத்தி ஆடியோ லான்ச்சில் யூஸ் பண்ணிக்கிறீங்க இதை அப்படின்றாங்க. அதை தான் சொல்கிறாங்க. இப்போ தனுஷை ஃபாலோ பண்ணி தான் சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், எல்லாமே இந்த கேமரா பார்த்தோன்னே ரொம்ப பவியமான ஒரு பச்சை குழந்தையாக மாறி பேசுவாங்க. அது முன்னாடி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒருவேளை அவர் இப்படிதான் இருப்பாரோ. இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி 3 பேர் இருப்பாங்க. நடிக்கிற மாதிரி இருக்கோ, ஓவரா நம்ம கிட்ட எதை திணிக்கிறாங்களோ, நல்லவ மாதிரி காட்டிக்கிறது. அண்ணன் வந்து ஒரு இமேஜ் இதுலனால அவார்டு கொடுக்க போறாங்க, படத்துல நடிச்ச அவார்டு கிடைக்கும். இப்படி இதுல இந்த மாதிரியான ஒரு இதுல வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு அப்பாவி மாதிரி தன்னை வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்னோசென்ட் மாதிரி எப்படி காமிச்சுக்கிறது, அப்படியே கையை கட்டி நிற்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷினுடைய அந்த இதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்குது. தனுஷ், சிவகார்த்திகேயன் அண்டு கவின் அது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு ஆளை பார்த்து பண்ணி இவன் இந்த 3 பேருடைய இதுவும் வந்து ஒரே மாதிரி ஆகிப்போச்சு. தனுஷ் மட்டும் செஞ்சு நிப்பாட்டி இருந்தாருன்னா கூட அது தெரிஞ்சிருக்காரு. எல்லாரும் மாறி செஞ்சவொடனே அதை வந்து ஒரு பேட்டர்னாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பேட்டர்ன் ஆஃப் ப்ரொமோஷனாக ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. கொஞ்ச நாள் ரஜினிகாந்த் மாதிரி பேசுவார் மேடைகளில், அதே மாதிரி ஸ்டைலில் இருப்பார். அது வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது. ஒருத்தவங்களை பார்த்துட்டே இருக்கிறோம், ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த இது வந்துடும், உடல் பாவனை வந்துடும். இப்போ நாம் தமிழர் பேசி எடுத்தீங்கன்னா எல்லாருமே சீமான் மாதிரியே பேசுவாங்க. லேடிஸ் முதல் கொண்டு அப்படி தான் பேசுவாங்க. அப்படிங்கும் போது அந்த ரிசம்பிள் தன்னை அறியாமல் வரும். அது ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பண்ணுறாருன்னா அவர் ரஜினிகாந்தோடைய மருமகனாக இருக்காரு, அந்த வீட்டில் இருக்காரு, அது மாதிரி கூட இருக்காரு. அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக உள்ளே போயிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரியா ஒரு கைண்ட்லியாக ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனாக தன்னை வந்து ஒரு அப்பாவியாக காட்டிக்கிறக்கூடிய ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுற வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த இமேஜ் டம்னு உடைச்சிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அந்த சுஜிரா போட்டு உடைக்கிறாங்க, இப்போ நயன்தாராவும் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த பிரச்சனை இதோட நிற்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இதுக்கு இந்த தனுஷ் அவர்கள் வாய் தொடர்ந்து எதுவும் சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்ல மாட்டார். கண்டிப்பாக இதற்கு பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா கடுமையான குற்றச்சாட்டை சுஜித்ரா வச்சாங்க. அதுக்கு கூட தனுஷ் தரப்புல வந்து வரல. ஒருவேளை இந்த பிரச்சனை 4 நாள் பெருசாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு விளக்க அறிக்கை மாதிரி ஏதாவது ஒரு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தனுஷ் நேரடியாக பேசுவாருங்கிறது 100% கிடையாது. அடுத்த ஆடியோ லான்ச்சில் பார்க்கலாம். அடுத்த ஆடியோ லான்ச்சில் தான் சேர்த்து வச்சு மொத்தமாக வந்து அதுக்கு ஒரு கதைகள்லாம் சொல்லி அது ஒரு நடத்துவார்னு நினைக்கிறேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. யார் பக்கம் உண்மைங்கிறத கூடிய சீக்கிரத்தை வெளியில் வரும் நாங்கள் நம்புகிறோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.